இந்த வாரத்திற்குள்ளே நாம் செல்ல தேவன் இரக்கம் செய்யட்டும். 2 யோவான் புத்தகம் 4ஆம் வசனம், 3 யோவான் 3-4 வேகமாய் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே 330வது பக்கம். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. போன 3 வாரங்களாக தேவன் சத்தியத்தை குறித்து அவர் தெளிவாய் பேசி வருகிறதை நாம் பார்க்கிறோம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே இருக்கிறார்கள், என் பிள்ளைகள் வேத சத்தியத்தின்படி வாழ்கிறார்கள் என்ற அந்த சந்தோஷம் மட்டுமே எனக்கு பெரிய சந்தோஷமாய் இருக்கிறது என்று சொல்லி யோவான் என்ற அந்த மூப்பன், அந்த அப்போஸ்தலன் அங்கே கூறுகிறதை பார்க்கிறோம். இவர் கூறுகிற அந்த சத்தியத்திலே உண்மையாகவே அப்படி என்னதான் இருக்கிறது? ஏன் இவ்வளவு முக்கியத்துவத்தை அங்கே நாம் பார்க்கிறோம்? சத்தியம் 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 என்று சொல்லி என் பிள்ளைகள் சத்தியத்தை ஃபாலோ பண்ணுகிறார்கள் என்று இவ்வளவு சந்தோஷத்தோடு அவர் கூறுகிறாரே, அந்த சத்தியத்திற்குள்ளே என்ன இருக்கிறது என்ற காரியத்தை போன வாரங்களிலே நாம் தியானித்தோம். இந்த சத்தியத்தில் அப்படி என்ன இருக்கிறது? ஒன்று, பாவம் நிவர்த்தி. வேத சத்தியத்தினாலே பாவம் என்ன செய்கிறது? நிவர்த்தி ஆகிறது. அடுத்து, அநியாயத்திற்கு இடமில்லை. இந்த சத்தியம் இருக்கிற இடத்திலே அநியாயத்திற்கு இடமில்லை. அடுத்து, இந்த சத்தியம் இருக்கிற இடத்திலே இயற்கையான ஒரு பிஹேவியர், அதாவது பிறர் பார்க்கும் பொழுது ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கை முறை இல்லாமல் இயல்பான ஆணுடைய பிள்ளை எப்படி இருப்பார்களோ அந்த இயல்பிலே வாழ்க்கை இருக்கிறோம் சத்தியம் இருந்தால். அடுத்து, சத்தியம் இருக்கிற இடத்துல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய பாரம், அந்த ஆர்வம் இருக்கும். அடுத்ததாக, சத்தியம் இருக்கிற இடத்துல வெளிச்சம், சத்தியம் இருக்கிற இடத்துல ஒளி. யாருக்குள்ளே அந்த சத்தியம் இருக்கிறதோ அவர்கள் ஒளியினிடத்திற்கு வர முயற்சிப்பார்கள். அடுத்து அடுத்து சொல்லுங்க, விடுதலை இருக்கிறது. சத்தியம் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. அடுத்து, சத்தியம் இருக்கிற இடத்துல ஆத்துமா சுத்திகரிக்கப்படுகிறது. சத்தியத்திற்கு கீழ்ப்படிய ஆத்துமா சுத்திகரிக்கப்படுகிறது. சத்தியம் இருக்கிற இடத்துல ஸ்டெபிலிட்டி. என்னது? வேதம் என்ன சொல்லுகிறது? சத்தியத்தை கச்சை என்று சொல்லுகிறது. ஆவிக்குரிய எல்லா ஆயுதங்களையும் ஒரு சேர இறுக்கி நம்மை ஸ்டேபிளாக நிற்க வைக்கிறது. இவ்வளவு ஆசீர்வாதங்களின் சத்தியத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஏராளம் உண்டு. நான் இங்கே சுருக்கமாய் செல்ல விரும்புகிறேன். இந்த சத்தியத்தை நாம் ஃபாலோ பண்ணும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் சத்தியத்தை ஒரு பொருட்டாய் எண்ணாதபடினாலே, இன்றைக்கு அநேகர் இந்த சத்தியத்தை ஒரு பொருட்டாய் எண்ணாதபடினாலே தான் பாவங்களில் இருந்து என்ன விடுதலை? அவங்களுக்கு விடுதலை இல்லை, பாவங்கள் நிவர்த்தியாவதில்லை. சத்தியத்தை முக்கியமாய் சிந்திக்காதபடினாலே அவருடைய வாழ்க்கையிலே நிறைய அநியாயங்கள் உண்டாகி கொண்டே இருக்கிறது. அப்புறம் எப்பொழுதும் செயற்கையான ஒரு வாழ்க்கை முறையாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சத்தியத்தை சரியாய் விரும்பாதபடினாலே ஆத்துமாக்களை குறித்த அக்கறையும் இல்லாமல் இருக்கிறது. வேத சத்தியத்திற்கு உரிய இடம் அவருடைய வாழ்க்கையில இல்லாதபடினாலே வாழ்க்கையின் அநேக விஷயங்களிலே இருள் காணப்படுகிறது.
என்னங்க எப்படி? இருள், ஒரு சமாதானமற்ற நிலை, போராட்டமான நிலை. சத்தியத்திற்குரிய அந்த வாஞ்சை அநேகருக்கு இல்லாதபடினாலே என்ன இல்லை? விடுதலை இல்லை. எப்போ பார்த்தாலும் சிக்கல், போராட்டம், அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, இங்கிட்டு திரும்பினா அங்கிட்டு திரும்பினா, இந்த பிரச்சனை ஓயிற மாதிரி இருந்தா இன்னொன்னு ஆரம்பிக்குது. ஏன் விசுவாசிகள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விடுதலையற்ற ஒரு சூழல் உண்டாவதற்கான காரணம் என்ன? சத்திய விருப்பம் இல்லை. ஜபம்னா என்னன்னு தெரியாது, வேத வாசிப்புனா என்னன்னு தெரியாது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்னன்னு தெரியாது, ஆராதனை என்றால் என்னன்னு தெரியாது, ஆலயம் என்றால் என்னன்னு தெரியாது. ஒரு சத்திய விருப்பம் இல்லாதிருக்கிறபடினாலே விடுதலை, இருக்க வேண்டிய விடுதலை இல்லாமல் இருக்கிறது. சிக்கல்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. சிக்கல்கள், ஐயோ இந்த பிரச்சனை கூடிக்கிட்டே இருக்கு. இங்க கடன், அங்க கடன், இங்க பிரச்சனையா இருக்கிறது. இவர்களிடத்திலே பிரச்சனையா, அவரிடத்திலே பிரச்சனை, என்னங்க ஒரு முடிவே இல்லையா என்று சொல்லி அவர்களைத்தானே நொந்து கொள்ளுகிறார்கள். ஆனா உணர்வு மட்டும் வராது. என்ன உணர்வு? சத்தியத்தை ஃபாலோ பண்ண உணர்வு வராது. சத்தியம் இல்லாதனால தான் விடுதலை இல்லை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில மந்தமாய் உலக விஷயத்துல மட்டும் பயங்கர தீவிரமாய், ஒரு கல்யாணமா, ஒரு வேலையா, ஒரு காதுகுத்தா, அல்லது வீட்டு காரியமா, அப்படியே ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப பிஸியா, ஆண்டவரா மந்தமா தெரியுது. ஆனா விடுதலை மட்டும் அப்படி, ஆண்டவரே எனக்கு விடுதலை தாருங்க. ஆண்டவர் அவர் என்னை போல, உங்களை போல அவர் மந்தமாயிருக்கிறார் அல்ல, அவர் ஞானமுள்ள கடவுள். யார் சத்தியத்தை அறிய விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அவர் விடுதலை தர்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. அவர்களுக்கு விடுதலை தர்றாரு. விடுதலைகள் எல்லாருக்கும் இலவசம் தான். விடுதலை எல்லாருக்கும் இலவசம். அவர் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். சத்தியத்தின் பாதையில சென்றால் அந்த விடுதலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். சத்திய விருப்பம் வேணும், சத்திய வாஞ்ச வேண்டும். ஸ்டேபிளா நிக்க முடியல பிரதர். யோ ஒரு செய்தி கேட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவ் வருது, அப்புறம் சாயங்காலம் பார்த்தா சோர்வாயிருது. ஆவிக்குரிய வாழ்க்கை ஊசல் ஆடுற மாதிரி இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? சத்தியம் என்னும் இடைக்கச்சை அது இல்ல வாழ்க்கையில. சத்தியம் என்னும் கச்சை ஒரு போர் வீரனுக்குரிய அந்த கச்சையை சொல்லுகிறது. ஒரு போர் வீரன், ஒரு போர் வீரனுக்கு இங்கே மார்க்கவசம், இந்த பகுதியில இன்னொன்று போட்டிருப்பான், இன்னொன்று உடல் முழுவதும் ஆயுதம் இருக்கும். அந்த எல்லா ஆயுதங்களையும் ஒன்றிணைத்து இறுக்கி வைத்திருப்பது இந்த கச்சை. வசனத்தை, சத்தியத்தை கச்சையாய் கூறுகிறது வேதம். கொஞ்சம் வாஞ்ச இருக்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் அப்படியே சோர்வாயிருது, அப்படியே ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கோம். சத்தியத்துக்கு உரிய இடம் இல்லாததுனால ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. சத்தியம் அவ்வளவு முக்கியமாயிருக்கு. ஆகவேதான் யோவான் சொன்னார், என் பிள்ளைகள் சத்தியத்தின், அதுதான் சந்தோஷம் எனக்கு. என் பிள்ளைங்க இவ்வளவு வளர்ந்துட்டாங்க, என் பிள்ளைங்க இன்னைக்கு உலகத்தில் ஆசீர்வாதமா இருக்காங்க, என் பிள்ளைங்க வீடு கட்டிட்டாங்க, என் பிள்ளைகளுக்கு ஒரு கார் வாங்கியாச்சு, 2 கார் வாங்கியாச்சு, என் பிள்ளைகள் வண்டி வாங்கியிருக்காங்க, என் பிள்ளைகளுக்கு சேலை இத்தனை இருக்கு, என் பிள்ளை, அதெல்லாம் சொல்லல. அதெல்லாம் இயல்பான விஷயம், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய, ஒருவேளை இருக்கும் இருக்காது, அதெல்லாம் ரெண்டாவது. என் பிள்ளை சத்தியத்துல இருக்கிறான். ஏன்னா வாழ்க்கையின் ஆதாரமே எது? சத்தியம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சந்தோஷப்பட வேண்டாமா? உங்களுடைய ஊழியக்காரன் அல்லது உங்களுடைய மூத்தவர்கள், உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்த மூத்தவர்கள் உங்களை பார்த்து சந்தோஷப்பட வேண்டாமா? பரவாயில்லைங்க, எங்க விசுவாசி, இந்த பையன், இந்த பிள்ளை, இந்த சகோதரி, இந்த சகோதரன் சத்தியத்தை ரொம்ப வாஞ்சிக்கிறாங்க,
அதுதானே நிற்க வைக்கும். ஆமென். அதுதானே நிற்க வைக்கும். இந்த 3 யோவானிலே காயு என்ற ஒரு சகோதரன், அந்த சகோதரனை பார்த்து தான் யோவான் சொல்லுகிறார். என்ன? காயுவை பார்த்து என்ன சொல்றாரு? மீண்டும் வாசிங்க பார்ப்போம். மூன்றாம் வசனம். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியம். பாருங்க, 3 வாசாச்சு. அடுத்து 5 வாசிங்க. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். இந்த 2 வசனங்களை நாம் போன வாரம் ஸ்லைட்டா சிந்திச்சோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். காயுவை பார்த்து தான் சொல்றார் யோவான், சொல்றார், நீ சத்தியத்தில் என்ன செய்யற அப்படின்னு சொல்றார். என்ன சத்தியத்தில்? காயு அவர் எப்படி வாழ்ந்ததினாலே அவர் சத்தியத்தில் இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அங்க என்ன பார்க்கிறோம்? உண்மையுள்ள மனிதனாய் அவர் என்ன செய்து கொண்டாராம்? நடந்து கொண்டார். எப்படி நடந்து கொண்டாரா? உண்மையுள்ள மனிதனாய். பிறர் சாட்சி சொன்னதாய் பார்க்கிறோம். என்னங்க? பிறர் என்ன சொன்னார்களா? அந்த 2 வசனத்துல பிரியமானவனே நீ 5ஆம் வசனம். பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய். 3ஆம் வசனத்துல நீ உண்மையாய் இருக்கிற. அடுத்து 5லயும் உண்மையாய். இதனுடைய சாராம்சம் என்ன? அந்த காயு பிறரோடு இருக்க வேண்டிய அந்த ஐக்கியத்தில், பிறரோடு இருக்க வேண்டிய அந்த உறவிலே உண்மை தன்மையோடு இருந்தவனாய். எப்படிங்க? உண்மை தன்மையாய். பிறரோடு பேசுவதிலே போலி சிநேகத்தோடு அல்ல, போலித்தனமான ஐக்கியத்தோடு அல்ல, உண்மையாய். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய மீட்பர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது பலர் ஆண்டவரை வெறுத்தார். பலர் ஆண்டவர் இயேசுவை ரொம்ப இழிவா பேசினாங்க. இவன் பிசாசின் மகன், பேலியாளின் மகன், பிசாசோடு அவனுக்கு உறவு இருக்கிறது, ஆகவேதான் இவ்வளவு அற்புதங்களை செய்யறான்னு சொல்லி பரிசேயர், வேதபாரகர் சொல்லி மற்ற யூத மக்களும் அவ்வளவு இழிவா பேசினாங்க. ஆனால் இயேசு ஒருவரை கூட என்ன செய்யவில்லை? அவர் அவமதிக்கவில்லை. யாரை அவமதிக்கல, யாரையும் அவர் மட்டமாய் எண்ணவே இல்லை. எல்லார் மேலும் அவர் ஒரு சராசரியான அன்போடு, உண்மையான ஒரு பழக்கத்தோடு இருந்தார். என் அன்புக்குரியவர்களே, பிறரோடு நாம் சரியான ஐக்கியத்தை பேணி காப்பது சத்தியத்திலே சொல்லுங்க நடக்கிறோம் என்ற அர்த்தம். பிறரோடு காயு அதை ஃபாலோ பண்ணினார். எப்படிங்க? காயு, பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். பிறரோடு பேசுவதிலே, பிறரோடு ஐக்கியமாய் இருப்பதிலே எந்த விதத்தில் இருக்கிறோம்? வேதம் கவனிங்களேன், வேதம் ரொம்ப அழுத்தமாய் சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன? ஒரு மனம். கிறிஸ்தவத்திலே, திருச்சபையிலே, உள்ளத்திலே ஆண்டவர் விரும்புகிற பிரதான விஷயம் ஒரு மனம், ஒற்றுமை, ஐக்கியம். அதை காயு சரியாய் ஃபாலோ பண்ணினார். காயு அவர் சத்தியத்திலே தான் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் இருந்தது என்ன? ஒரு மனத்தை என்ன செய்து கொண்டார்? காத்து கொண்டார். எல்லாரையும் அவர் பொதுவாய் நேசித்து பழகினவர். எல்லாரையும் பொதுவாய் நேசித்து. நீதிமொழிகளிலே 14ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிங்க வேகமாய். நீதிமொழிகளிலே 14:21. 775வது பக்கம். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். பிறனை அவமதிக்கிறவன்
பிறனை மதிக்காமல், பிறருக்குரிய அந்த மரியாதையை கொடுக்காமல் அவரை அவமதித்து மட்டமா எண்ணி அப்படி செய்வது என்ன போட்டிருக்கு? எங்க மீண்டும் வாசிங்க. பிறனை அவமதிக்கிறவன் பாவம், பிறனை அவமதிக்கிறவன் பாவம் பாவம் செய்கிறான். ஒண்ணு இல்லைங்க, வெளியே போக வேண்டாம், உலகத்துக்குள்ள போய் அதை சிந்திக்க வேணாம். நம்ம குடும்பத்துக்குள்ள வாங்க, நம்ம திருச்சபைக்குள்ள வாங்க. அடிக்கடி பார்க்கிற பேசுகிற நம்ம குடும்பத்தார், புருஷன், மனைவி, பிள்ளைகள், இவர்களுக்குள்ளே ஒரு அன்பு கலந்த மரியாதை இருக்க வேண்டும். அன்பு கலந்த, ஏன் புருஷனா அது ஒரு கூறுலாது, இப்படி பேசுகிற பெண்கள் இருக்கிறார்கள். ஏன் புருஷனா அது ஒரு கூமுட்ட, இப்படி பேசுற பெண்கள் உண்டு. ஏன் புருஷனா அதுக்கு ஒண்ணும் தெரியாது, இப்படி பேசுற ஆட்கள் உண்டு. பாவம் செய்கிறோம், பாவம் செய்கிறோம். நான் விசுவாசி, நானுடைய பிள்ளை அப்படி சொல்லிட்டு உள்ள ஃபுல்லா பிறரை பத்தி அவமரியாதை, பிறர் மேல அவமதிப்பு. அநேகர் ஏன் மனைவியா அது ஒண்ணும் தெரியாதுங்க, அதுக்கெல்லாம் என்ன மரியாதை. ஆண்கள், அநேக சகோதரர், என் மனைவியா அவ படிக்காதவ, என் மனைவியா அவளுக்கு சமைக்கவே தெரியாது, நான் அவளை வாங்க போங்கன்னு சொல்ல மாட்டேன், சில நேரம் நாயின் கூட கூப்பிடுவேன். அப்படி பேசுகிற எத்தனை புத்தியீனமான ஆண்கள் இருக்கிறார்கள். குடும்பத்திற்கு சாபக்கேடு இவர்கள். புருஷன் மனைவியை சரியாய் மதிக்காத அவர்கள் குடும்பத்திற்கான சாபம். எத்தனையோ குடும்பங்களில் புருஷன் இல்லாமல் தனிமரமாய் இருக்கிற மனைவிமார் எத்தனை பேர், எத்தனையோ குடும்பங்களிலே மனைவி இல்லாமல் தனிமரமாய் இருக்கிற புருஷன்மார் எத்தனை பேர். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரே, அதை மதிக்க வேணாமா? பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். புருஷனை மதிங்க, புருஷனை மட்டும் இல்லை, யார? மனைவியை மதிங்க. எங்க பாஸ்டர் என்ன சொல்லிட்டாரு? என்ன சொல்லிட்டாரு? மனைவியை மதிக்க சொல்றாரு. அடுத்த இன்னையிலிருந்து வாங்க போங்கன்னு பேசுவோம், அதை சொல்லல. உள்ளத்தில் உங்களுக்கு என்ன வேணும்? மரியாதை வேணும். என் மனைவி எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஈவு, எனக்கு ஆண்டவர் கொடுத்த, சொல்லுங்க, ஈவு. அநேக குடும்பத்திலே அநேக மனைவிமார் கடுமையாய் உழைத்து அந்த குடும்பத்தை பார்க்கிறார்கள். அதை புருஷன்மார் உணர்ந்து கொள்ளணும். ரொம்ப அசட்டையா இழிவா பேசுறது, ஒருவேளை பொண்டாட்டி இல்ல, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். புருஷ மனைவி உறவு முதல்ல முக்கியம், அதுல உண்மை தன்மை வேண்டும். ஆமென். பலன் இருக்கிற வரைக்கும் ஆடலாம், பலன் கொஞ்சம் கொஞ்சமா குன்று ஆரம்பித்து விட்டால் ஒருத்தருக்கொருத்தர் உதவியாய் இருந்தே ஆக வேண்டும், மதிச்சாகணும். குடும்பம் அது ஒரு குட்டி சபை போன்றது. அதிலே பிள்ளைகளையும் நம்ம என்ன செய்யணும்? மதிக்கணும். பெற்றோரை அதிகமா மதிக்கணும். என் பிள்ளைதான், என் மகன் தான், என் மகதான் சொல்லி ஒருவேளை வீட்டுக்குள்ள எவ்வளவு கொஞ்சம் சரி சின்ன பையன் தானே, சின்ன பிள்ளை தானே அப்படின்னு நம்ம பேசினாலும், பலர் இருக்கிறப்ப பிள்ளை என்ன செய்யணும்? மரியாதையா பேசி பழகணும். பிள்ளைகள் பெற்றோர் என்ன செய்யணும்? மதிக்கணும். பெற்றோரை மதிக்கணுங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். திருச்சபைக்குள்ள வாங்க, குடும்பத்திற்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு மதிப்பு, மரியாதை, ஐக்கியத்தை காத்து கொள்ள வேண்டும். திருச்சபைக்குள்ளேயும் அதிகமாய் காத்து கொள்ள வேண்டும். குடும்பத்திற்குள்ளே இங்க கவனிங்க, ஒரு திருச்சபைக்குள்ளே
ஒரு திருச்சபைக்குள்ளே ஐக்கியத்தை பேணி காக்க முடியவில்லை என்று சொன்னால் அது ஃபேமிலிக்குள்ள அது என்ன செய்யும்? அந்த விளைவு வரும். திருச்சபைக்குள்ளே பாகுபாடு பார்த்து கொண்டு ஒற்றுமையை பேணி காக்காதபடி ஏற்ற தாழ்வு பார்த்துக்கிட்டு இவங்க உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க, இவங்க அந்த சாதி இந்த சாதி, இவங்க கொஞ்சம் படிச்சவங்க, இவங்க படிக்காதவங்க, இவங்க கொஞ்சம் நீட்டா இருக்காங்க, இவங்க கொஞ்சம் நல்லா இல்ல, இந்த வித்தியாசம் பாராட்டினா அந்த பாவம் வீட்டுக்கு வரும். பி கேர்ஃபுல். அந்த பாவம் வீட்டுக்கு வரும். என் மனைவி என்னை மதிக்க மாட்டா, என் புருஷன் என்னை மதிக்க மாட்டான், சபையில ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த பிரதர் அந்த சார் அப்படி நீட்டி பேச மாட்டோம், உள்ள வச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் நீக்கிடுவோம். திருச்சபைக்குள்ளே பிறரை அவமதிக்காதீங்க, மரியாதையா எண்ணுங்க. ஊழியக்காரன் மதிக்கணும், ரைட்டு. மற்றவங்களை மதிக்கணும்னு என்ன இருக்கு? அப்படிலாம் பேசாதீங்க. சிலர் ஊழியக்கார கூட மதிக்க மாட்டாங்க, அது ரெண்டாவது. ஆமாவா இல்லையா? ஆனால் பொதுவான எண்ணம் பாஸ்டர் சரி ரைட்டு, அடுத்து பாஸ்டர்மா, மற்றவங்களை நான் பாட்டு போறேன். இது ஹோட்டல் கிடையாது, இது என்ன கிடையாது சொல்லுங்க, ஹாஸ்டல் கிடையாது. உறவு அடங்கிய குடும்பம், பெரிய குடும்பம், சின்ன குடும்பம். நீங்களும் உங்க வீட்டார், பல குடும்பங்கள் சேர்ந்தது பெரிய குடும்பம். கர்த்தர் இதை குடும்பமா தான் சொல்றாரு. ஆமென். இதிலே வித்தியாசம் அல்ல. காயு, பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய். ஐக்கிய குறைவு உண்டாகிற வண்ணம் பேசாதீங்க. ஐக்கிய குறைவு உண்டாகிற வண்ணம் பேசக்கூடாது. கோபத்தை தூண்டுற மாதிரி பேசுறது, கோபத்தை தூண்டுற மாதிரி வேண்டாம். பொறுமை, அமைதி, சாந்தம், ஐக்கியத்தை பேணி காக்கிற உள்ளம் வேண்டும். அதுதான் சத்தியத்திலே நாம் இருப்பதற்கு சான்று. சிலர்லாம் பேசுறத பார்த்திருப்பீங்க, ஈட்டி மாதிரி என்ன செய்யும்? ஈட்டி மாதிரி குத்தும், ஊசி மாதிரி குத்தும். பேசிட்டு அமைதியா இருந்துருவாங்க. பேச்சு வாங்கினவங்களுக்கு குத்தி கிழிச்சிடும், அப்படியே ரத்தம் வர்ற மாதிரி வலிக்கும். அந்த வலி ஆண்டவர் பார்க்கிறாரு. அந்த வலியை ஆண்டவர் பார்க்கிறாரு. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன், தம்மை தேடாதவர்களுக்கு அவர் பலன் தர வேண்டாம். செய்ததின் விளைவு என்ன செய்யும்? தன்னால வரும். நாம் எதை விதைக்கிறோமோ. காயு அருமையான மனுஷன், உறவை பாதுகாத்து கொண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது அந்த 5ஆம் வசனம் வாசிங்க. 5 வாசிங்க. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய். இரண்டாவது குணம் இங்க கவனிங்க. காயு சத்தியத்திலே தான் இருக்கிறார் என்பதற்கு சான்றுகளை பார்க்கிற. ஒன்று, எல்லாரோடும் ஐக்கியமாய் ஒருமனமாய் இருந்த சகோதரன். இரண்டாவது, விருந்தோம்பல் செய்கிற சகோதரன். என்னங்க சொல்லுங்க பாப்போம். என்ன அர்த்தம் அப்படின்னா? என்ன அர்த்தம்? பிறரை உபசரிக்கிற தன்மை. எப்படிங்க? சத்தமா எல்லாரும்? உபசரிக்கிற தன்மை. சத்தியத்திலே இருப்பது அல்லது சத்தியத்தை ஃபாலோ பண்ணுவது என்பது என்ன? அனைவரையும் அன்போடு உபசரிப்பது. குறிப்பாக இந்த காயுவை பற்றி ஹிஸ்டரி சொல்லுகிற உண்மை எது? ஹிஸ்டரி. இந்த காயினுடைய பின்னணியை பற்றி சில வேதறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆதி சபையின் நாட்களிலே, சொல்லுங்க எப்பங்க? ஆதி சபையின் நாட்களிலே தேவ சபைகளை ஸ்தாபிப்பதற்காக, ஊழியங்களை செய்வதற்காக
ஊர் ஊராய் சென்ற போதகர்களை தன் வீட்டுக்கு அழைத்து உபசரித்து வந்ததாய் சில வேதறிஞர்கள் சொல்றாங்க. அந்த நாட்களிலே ஊழியக்காரர்கள் மிகவும் குறைவு உள்ள காலம். விசுவாசிகள் அநேக ஆத்துமாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை தேடி விசுவாசிகள் பெருகி கொண்டே இருந்தார்கள். ஊழியக்காரர்களாய் போதகர்களாய் குறைவாய். ஆகவே பல இடங்களுக்கு போதகர்களே ஊழியர்களே சென்று 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 ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருந்தார்கள். அந்த ஊழியக்காரர்களை தேவ மக்களை தன் வீட்டுக்கு அழைத்து அவர்களை உபசரித்ததாக இந்த காயுவை பற்றி வேதம் சொல்லுகிறதா, வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். சத்தியத்திலே இருப்பது என்றால் என்ன? பிறரை உபசரிப்பது, தாங்குவது. அதுவும் குறிப்பாக ஊழியத்திலே ஈடுபடுகிற மக்களை தாங்குவது, அதோடு அந்நியரையும் தாங்குவதும் அங்கே அடங்கி இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நான் சத்தியத்திலே இருக்கிறேன் என்று ஒருவர் சொன்னால் பிறரை தாங்கணுமா இல்லையா? பிறருக்கு உதவியா இருக்கணும். அதிலும் குறிப்பாக ஊழியக்காரர்களுக்கு, ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு வேத உபதேசத்தை ஆவிக்குரிய உணவாய் உங்களுக்கும் எனக்கும் எந்த தேவ மனிதன் தேவதாசன் அதை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் உதவியாய் தாங்குகிற மக்களாய் காணப்படுவது சத்தியத்தில் இருப்பது. சத்தியத்தில் இருக்கிறேன் சொல்லிட்டு தாங்கக்கூடிய எண்ணம் வரலன்னா அது உண்மையா? ஆண்டவன் நம்மோடு கூட பேசுவாராக. அது மட்டுமல்ல, 6ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம், அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். காயுவுக்கு இருந்த அடுத்த முக்கியமான சான்று, காயு அவர் சத்தியத்திலே தான் இருக்கிறார் என்பதற்கான சான்றுகளிலே 3வது என்ன? அன்பாய் வாழ்ந்தது. எப்படிங்க சொல்லுங்க? அன்பை காட்டி வாழ்ந்தது. மாயமற்ற அன்பல்ல. எப்படிங்க? மாய்மாலம் இல்லாத அன்பு. மாய்மாலம் இல்லாத அன்பு. அநேக முறை அதை குறித்து தியானித்து இருக்கிறோம். வாருங்கள், 1 பேதுருவிலே இப்படியாய் வாசிக்கிறோம். எடுத்து வாசியுங்கள் வேகமாய். 1 பேதுரு 1:22 வாசிங்க. 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. என்னங்க? மாயமற்ற சகோதர அன்பிலே மாயம் செய்கிறவர்கள் தான் இன்றைக்கு பெருகி போனார்கள். உண்மையாகவே அன்பு இருக்கிறது போல ஷோ காட்டுற அந்த குணம் தான் பெருகிருச்சு. உண்மையாக உலகத்தின் முடிவு நாட்களிலே பாவம் அக்கிரமும் பெருகுவதாலே அன்பு தனிந்து போகும் என்று வாசிக்கிறோம். என்னங்க? எப்படிங்க? அன்பு என்ன செஞ்சிருமா? தனிந்துரும். ஏன்? பாவமும் அக்கிரமும் பெருக பெருக. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவர்களே, ஆணுடைய பிள்ளைகளே, உங்களுடைய அன்பு தனியவே கூடாதுன்னு சொல்லுது. மாயமற்ற அன்பு காட்டுங்க. பொய்யான அன்பை காட்டாதீங்க. அதுவும் முதலாவது உங்க வீட்டுக்குள்ள ஆரம்பிக்கட்டும். அது ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்குள்ள ஆரம்பிக்கட்டும். புருஷனையும் அல்லது மனைவியையும் ஆதாயத்திற்காக அன்பு செய்யாதீங்க. இவங்க மேல அன்பா இருக்கணும், ஏன்னா அவங்களாலதானே என் குடும்பம் வாழுது. அப்படி கிடையாது. மாயமற்ற அன்பு. நன்மை வருகிறதோ இல்லையோ அன்பை காட்டுகிற குணம். அப்பதான் நம்ம சத்தியத்தில் இருப்பதாக அர்த்தம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். அடுத்ததாக அந்த 2 யோவான் முழுவதுமே ஒரு அருமையான விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அந்த 2 யோவான்ல 4ஆம் வசனமும் 5-6 வாசிங்க வேகமா. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை கண்டு நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்போதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே.
இந்த 2 யோவான் முழுவதுமே ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவதை பற்றி, அந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணுவதை பற்றி நாம் வாசிக்கிறோம். நாம் சத்தியத்திலே இருக்கிறோம் என்பதற்கு சான்று அநேகம் உள்ளன. இங்கே 4வது சான்று என்ன? கேட்கிற வசனத்தை என்ன செய்யணுமா? கை கொள்ளுவது. நாம் சத்தியத்துல தான் இருக்கோம். அப்படி சத்தியத்தை அல்லது கேட்கிற வசனத்தை நாம் ஃபாலோ பண்ணா உண்மையிலே ஆண்டவர் மேலே அன்பா இருக்கிறோன்னு அர்த்தம். அன்பா, உங்களுக்கு அர்த்தம் தெரியும். அன்பு என்பது ஃபீலிங் கிடையாது, செயல். லவ் இஸ் an action, இஸ் நாட் a feeling. ஃபீலிங் கொஞ்சம் உள்ள இருக்கும், ஆனால் உண்மையாக அன்பு என்றால் அது ஒரு கிரியை. அப்ப ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய வசனத்தை கை கொள்ளுவதுதான் அன்பு. நாம் சத்தியத்திலே இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய வசனத்தை ஃபாலோ பண்ணுவது. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவருக்கு முற்றிலுமாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை உம்முடைய சத்தியத்திற்குள்ளே ஆழமாய் வேரூன்ற செய்யுங்கன்னு கேட்போம். என்னை சத்தியத்துக்குள்ளே வேரூன்ற செய்யுங்க, ஆழமாய் வேரூன்று. ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். நம்ம எல்லாரும் அப்படி முழங்கால் பண்ணிடுவோம். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். உண்மையாகவே நாம் சத்தியத்திற்குள்ளே இருப்பதுதான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும். அந்த சந்தோஷம் பல ஆசீர்வாதங்களுக்கு ஏற்றது, ஆதாரமாய் இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, என்னை சத்தியத்திற்குள்ளே வாழ வைங்கன்னு கேட்போம். ஆண்டவரே, நான் சத்தியத்திற்குள்ளே வேரூன்ற வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வேண்டுங்க. ஆண்டவர் நிச்சயம் கிருபை செய்வார். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்து பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்து பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். உண்மையாகவே இந்த சத்தியம் உங்களையும் என்னையும் தேற்றக்கூடியது, உருவாக்கக்கூடியது. எத்தனை துன்பங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் வந்தாலும் உங்களையும் என்னையும் ஆதரிக்கக்கூடியது, விடுதலை உண்டாக்கக்கூடியது, ஒரு புதிய ஒளியை, வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடியது. இந்த சத்தியத்தை இந்த புதிய வருஷத்திலே இறுக பற்றி கொள்வோம். ஆண்டவரே, என்னை சத்தியத்திலே வேரூன்ற செய்யும் என்று கேளுங்க. ஆண்டவர் இரக்கம் செய்வார். நிச்சயமாய் இரக்கம் செய்வார். அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா?